கோப்பியம் உண்மையும் பின்னணியும். காதல் படுத்தும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. அதனை உணர்த்தும் விதமாக தருமபுரியில் காதல் தோல்வியால் விரக்தியடைந்த வாலிபர் தனக்கு கிடைக்காத பெண் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக தான் காதலித்த பெண்ணை பொதுமக்கள் முன்னிலையில் பேருந்து நிலையத்தில் வைத்தே கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்ற அதிர வைக்கும் பயங்கர சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். தருமபுரி அருகே உள்ள தேங்காய் மரத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷீலா தருமபுரியில் உள்ள தனியார் நகைக்கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சின்னசாமியும் ஷீலாவும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் காதல் விவகாரம் அவர்களது வீட்டாருக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து கடந்த 6 மாதங்களாக ஷீலா அவருடன் தொடர்பை முற்றிலும் துண்டித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சின்னசாமி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நல்லம்பள்ளி சந்தையில் கத்தி ஒன்றை வாங்கிக் கொண்டு அன்று மாலை வேலை முடிந்து ராஜகோபால் கவுண்டர் நகர பேருந்து நிலையத்திற்கு வந்த ஷீலாவை வழிமறித்து உள்ளார். பின்னர் மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஷீலாவின் கழுத்தை கரகரவென அறுத்ததோடு வயிற்றில் நறுக்கு என சராமாரியாக குத்தியுள்ளார் சின்னசாமி. இதனை சற்றும் எதிர்பாராத ஷீலா அலறியபடி சரிந்து உள்ளார். இளம் பெண்ணின் அலற சத்தம் கேட்டு அங்கிருந்து பொதுமக்கள் விரைந்து சென்று சின்னசாமியை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து உள்ளனர். இதில் அவரும் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தருமபுரி நகர காவல் ஆய்வாளர் மற்றும் தருமபுரி சரக துணை கண்காணிப்பாளர் சிவராமன் தலைமையிலான காவல்துறையினர் காயமடைந்த ஷீலாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவருக்கு உயர் சிகிச்சை தேவைப்பட்டதால் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய சின்னசாமியை மீட்ட போலீசார் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து பின்னர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பொதுமக்கள் முன்னிலையில் பேருந்து நிலையத்தில் வைத்து நடந்த இந்த கொலை முயற்சி சம்பவம் தருமபுரி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.